Assalamualaikum guys, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போற ஒரு அல்டிமேட்டான செம டேஸ்டியான ஒரு ரெசிபி கோப்தா கிரேவி. ரொம்ப சிம்பிள் ஈஸியான ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி செய்யிறது. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ஏன் முதல்ல செய்யல இவ்ளோ ஈஸியான இவ்ளோ டேஸ்டி பார்த்த உடனே அப்படியே வாயில் எச்சு ஊறும் அந்த மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி மட்டன் கோப்தா கோலா உருண்டை சாலான் ரெசிபி ரொம்ப சிம்பிள் ஈஸி டேஸ்டி. வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல் அமுத்திக்கோங்க. ஆல் அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மட்டன் எடுத்திருக்கு. இது வந்து 750 கிராம் எனக்கு மட்டன் இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு கியூப் பட்டர் எடுத்திருக்கு. இதெல்லாம் மிக்சியில் நல்லா அடிச்சிட்டு ரொம்ப நைஸ் வேண்டாம், ரொம்ப கொழப்பு வேண்டாம், மீடியம் திக்னஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக் மசாலா போட்டுக்கலாம். இதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜீராத்தூள், தனியாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி தூள் போட்டிருக்கு நான் இதில். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கு. ஒரு கியூப் பட்டர் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் இல்லைன்னா ஆயில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கு. மற்ற மசாலாலாம் அரை டீஸ்பூன் போட்டிருக்கு. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கு. போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மசாலா ரெடி ஆகிடும். அப்புறம் பட்டர் க்யூப் வந்து நீங்கள் மெல்டட் பட்டர் போட்டிங்கன்னா பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி கையில் மசிச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே பிசைஞ்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு மெல்ட் ஆகிடும், சூப்பராக வந்துடும். இது வந்து பட்டர் ஆயில், இது நெய், இது ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக வரும் உங்களுக்கு கோலா உருண்டை. நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. சில ரெசிபிக்கு நான் போடுவேன், சில ரெசிபிக்கு நான் போட மாட்டேன். ரொம்ப வந்து சாஃப்ட் வேணும்னா இது போட்டுக்குவோம். இப்போது நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் பாதி எடுத்து வச்சிடுறேன். பாதி நான் வந்து இன்னொரு ரெசிபி செய்ய போகிறேன், அதனால் ஹாஃப் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரே ரெசிபி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவை எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஜாஸ்தி உங்கள்கிட்ட மட்டன் இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி வச்சுட்டு 2 ரெசிபி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நிறைய பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் இது ஒரே ரெசிபி போட்டுக்கலாம். நான் இதில் 2 ரெசிபி எடுத்திருக்கு. ஏற்கனவே நான் முதல்ல வீடியோ போட்டாச்சு மட்டன் பர்கர் ரெசிபி. அது அந்த பாதி நான் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். சாயந்தரம் நான் இன்னொரு ரெசிபி ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டினேன். மட்டன் பர்கர் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக வரும், சூப்பராக இருக்கும். வீட்டிலே நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் போல் மெக்டொனால்ட்ஸ், KFC போல் நம்ம வந்து எப்படி பர்கர் வீட்டில் தயாரிக்க முடியும் அந்த மாதிரி ஈஸி மெத்தடில் நான் உங்களுக்கு காட்டினேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தை பெரியவங்களுக்கு இல்லை வந்து சின்னது ஏதோ கெட் டுகெதர் பார்ட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக டின்னராக ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க, நான் கோலா உருண்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன், கோப்தாலாம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போது கிரேவி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் அந்த ஒரு ஃப்ரை பண்ண எடுத்துருக்கு. அதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு சைடில் வெயிட்டிஸில் வச்சுட்டேன். கோப்தா உருண்டெல்லாம் பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது ஆயில் போட்டுட்டு வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் இதில் பெரிய சைஸ் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் இருந்தால் 3 போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு கொஞ்ச நேரம் வறுத்துட்டு ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கு, 2 ஸ்பூன் போட்டிருக்கு. சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா குக் பண்ணணும், அப்போ தான் பச்சை வாசனையில் போகும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு வெங்காயம், எரியக்கூடாது. அதனால் வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படியே குக் ஆகிடும். இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் தக்காளி போடும். நான் வந்து பெரிய சைஸ் 2 தக்காளி இருந்துச்சு, சின்னதெல்லாம் நீங்கள் 3 போட்டுக்கோங்க. ஏன்னா என்கிட்ட ரொம்ப பெரிய சைஸ் இருந்துச்சு, அதனால நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரை மசாலா போடும்.
பேசிக் ட்ரை மசாலா எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்து போடும். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோடய சேனலுக்குள்ளே ரொம்ப சிம்பிள் ஈஸியான ரெசிபி இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். வீட்டிலே சாமான் எடுக்கிறது வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி ஈஸியாக ரெசிபி பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் போல் டேஸ்டி இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும், டெம்டிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். இப்போ பேசிக் மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. மசாலாவில் என்னென்ன போட்டோன்னா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீராத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் கிச்சன் கிங் மசாலா, இதெல்லாம் ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மட்டும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மசாலா குக் பண்ணிடணும். மசாலா எரிஞ்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக் ஆகிடுச்சுன்னா மசாலா வெந்து போயிட்டு நல்லா பச்சை வாசனை நல்லா போயிட்டு நல்லா கம ஸ்மெல்லு வர டைமில் நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த டைமில் குக் ஆகிடுச்சு. அப்போது நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். இல்லை கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கோங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி இருக்கும். நல்லா ஸ்பைசி, புளிப்பு, இனிப்பு உங்களுக்கு எல்லா ரெசிபிக்குள்ளே ஒரே ரெசிபிக்குள்ளே பட்டரி டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுனால ஒரு பட்டரி ரிச்சான லுக் உங்களுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் குக் பண்ணியாச்சுன்னா மூடி வைக்கணும். அப்போ தான், இல்லைன்னா ரொம்ப தெறிக்கும். அதனால நான் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டேன். நீங்கள் உங்கள் பக்கத்து கடையில் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைச்சிதுன்னா போட்டுக்கோங்க கண்டிப்பாக. இல்லை உங்களுக்கு டக்குன்னு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கல, அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பால் நல்லா சுண்டி காய்ச்சி எடுத்துக்கோங்க. காய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம மேலே கொஞ்ச நேரம் அப்படியே சில்லான உடனே மேலே ஆடை வர்றோம்ல, அந்த ஆடை எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆகிடும். அப்போ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து சில்லுன்னு ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஆடை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இதே எடுத்துட்டிங்கன்னா மிக்சியில் அடிச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ குக் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு கொதி வர்ற வரைக்கும் விட்டுடணும். கொதித்து வந்த உடனே நம்ம வந்து திக்னஸ் உங்களுக்கு கடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் கசூரி மேத்தி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி நான் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ரோஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா கையில் மசிச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி கம ஸ்மெல்லு உங்களுக்கு அழகாக வந்துடும். அதனால் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி அப்படியே கையிலே மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. நல்லா போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எவ்வளோ ஃப்ளேவர் அழகாக வருது. இப்போ மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துருச்சுன்னா நம்ம வந்து கோலா உருண்டை எடுக்கிறவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மட்டன் கோப்தா. இப்போ வந்து அது ஒவ்வொன்றா ஆட் பண்ண போட. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கோப்தா ஃப்ரை பண்ணவே வேண்டாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைமில் கேஸ் கம்மி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கோலா உருண்டை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் கண்டிப்பாக நீங்கள் கரண்டி வச்சிடக்கூடாது. ரொம்ப எல்லாம் கோப்தா எல்லாம் உடஞ்சி போயிடும். கோலா உருண்டை எல்லாம் உடஞ்சிருச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸ் கம்மியிலே நம்ம வந்து 4-5 நிமிஷம் குக் பண்ணிடலாம். 4 நிமிஷம் நான் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். லைட்டான இந்த மாதிரி கலக்கிட்டு இன்னும் 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நான் இறக்கி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால தொண்டை சரியில்லை, சவுண்ட் ஒரு மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் கூட செட் ஆகிடும் உங்களுக்கு. சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாம் கூட செட் ஆகிடும். அதுக்கப்புறம் தோசை, இட்லி கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ், ஜீரா ரைஸ், நெய் ரைஸ் கூட, புலாவ் கூட சாப்பிட்டா டெம்டிங்காக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட அவ்வளோ அழகாக வரும்.
நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு உடச்சி கூட காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.